ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு குருமா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவியை நம்ம பிரியாணிக்கே கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குருமா வைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, 1 பிஞ்ச் அளவு சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குருமாவாகவும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நான் 6 பேர்த்துக்கு இது கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கேரட் தோல் சீவிட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் 1 கப் அளவுக்கு, அதே மாதிரி 1 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மட்டும் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அதே மாதிரி பிரியாணிக்கு கூட இது சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இந்த மசாலாவை நம்ம வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு, அதாவது நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காய் இழந்தால் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். புளிப்பு டேஸ்ட் அதிகமாக வேணும்னா இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 1 துண்டு இஞ்சி, இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் வேகும் போதே நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இந்த குருமாவோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது. தேவைப்பட்டால் வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேஸ்ட்டோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது பாதி அளவுக்கு தான் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுக்கலாம் ரெடி ஆகிறதுக்கு. கிரேவி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். காலையில் இந்த கிரேவி பண்ணிட்டிங்கன்னா நைட்டுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். நைட்டுக்கு கிரேவி பண்ணுற மாதிரி இருந்தால் நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நல்லா கெட்டியான 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. காய் அல்லந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை அரைச்சிட்டு அந்த பாலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கடைசியாக தேவையான தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த கிரேவி கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே